குங்குமப்பூவை பாலில் கலந்து குடிச்சா குழந்தை வெள்ளையா பிறக்குமா? உண்மையா பொய்யா? வாங்க பார்க்கலாம். குரோக்கஸ் சாட்டிவஸ்ங்கிற ஒரு பூல இருந்து எடுக்கப்படுற ஸ்பைசஸ் தான் இந்த சாஃப்ரான் இல்லை குங்குமப்பூ. பல வருஷமா பல படங்கள்லையும் உங்களோட பாட்டி தாத்தா சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்டா நீங்கள் வெள்ளையாயிருவீங்கன்னு. ஆனால் அது உண்மையே கிடையாது. நம்மளோட ஸ்கின் கலர், நமக்கு பிறக்க போகிற குழந்தையோட ஸ்கின் கலர் எல்லாமே உங்களோட ஜெனட்டிக்ஸ்னால தான் முடிவாகுது. அதனால இந்த குங்குமப்பூக்கும் உங்கள் குழந்தைக்கும் வைட்டனிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சாஃப்ரான் உங்கள் ஸ்கின்னுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும், ஆனால் வைட்டனிங் பண்ணவே பண்ணாது. என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்போமா? சாஃப்ரானில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் ஸ்கின்ல ஏஜிங் ஆகிற சைன்ஸை குறைச்சி உங்கள் ஸ்கின்க்கு இன்னும் ஹெல்த்தியான காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரானில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல நிறையா பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், அப்புறம் ரெட்னஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து சாஃப்ரான் உங்கள் ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னது பிரைட்டாக? இப்போ தானே சொன்னீங்க ஒயிட் ஆக்காதுன்னு. ஒயிட் ஆக்காதுன்னு சொன்னேன், பிரைட் ஆக்காதுன்னு சொல்லலையே. ஒயிட் அண்ட் பிரைட் இஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். எனக்கு சன்பர்ன் ஆகும், ஸோ இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர்னு வேறு கலராக இருக்கும். ஸோ அந்த அன்இவன் ஸ்கின் டோனை ரிடியூஸ் பண்ணும். ஃபேஸில் பிம்பிள்ஸ்னால டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை எல்லாமே ரிடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? இப்பயே நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி சாஃப்ரான் நிறைய சாப்பிட்றேன். அந்த சீனை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் பாத்ரூமில் தான் கிடப்பாரு. அது மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. எதை சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடணும். அது ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு.